தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருக்குது, எப்பொழுதும் எதிரி தொல்லை இருக்குது, வஞ்சனை செய்பவர்களுடைய கூட்டம் நம்மை சுற்றி கொண்டே இருக்குது, கடன் நம்மளை மூழ்கடித்து கொண்டிருக்கிறது. இது போன்ற கஷ்டங்களிலெல்லாம் ஒருத்தர் அகப்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு பிரத்யட்ச தெய்வமாக இருக்கக்கூடிய சரவேஸ்வரர் அப்படிங்கிற இறைவனுடைய ஆகாச பைரவ மூர்த்தத்தை தியானம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அபரிவிதமான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். கம்பஹரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளால் சர்வேஸ்வரருடைய அந்த விக்கிரகத்தை நம்மளால் தரிசிக்க முடியும். அந்த கம்பஹரேஸ்வரர் ஆலயத்தை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் பக்கத்தில் தாமல் அப்படிங்கிற ஊரில் இந்த சரவேஸ்வரருடைய அந்த விக்கிரகம் நம்மளால் பார்க்க முடியும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா வராகேஸ்வரர் கோவில் அப்படின்னு, அது காஞ்சிபுரம் போகிற அந்த இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோட்லேயே பார்த்தோம்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே இந்த தாமல் வராகேஸ்வரர் ஆலயம் நமக்கு தெரியும். அங்கேயும் சரவேஸ்வரருடைய விக்கிரகம் இருக்கும். இந்த சரவேஸ்வரர் சுவாமி பிரத்யட்ச தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி உடனே நம்மளை காப்பாற்றி ரட்சிப்பார். எதற்காக சரவேஸ்வரருடைய அவதாரம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னால் நரசிம்மருடைய உக்ரத்தை தணிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக சரவேஸ்வரர் அவதாரம் எடுக்கிறார். இப்போ சொன்னோம் இல்லையா, கம்பஹரேஸ்வரர் கோயில் அது திருபுவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அந்த அற்புதமான க்ஷேத்திரத்தில் அவருடைய இந்த விக்கிரகத்தை பார்க்க முடியும். நரசிம்மமூர்த்தி ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்த பிறகு அவருடைய கோபம் அடங்கவில்லை. அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக, நரசிம்மமூர்த்தியை சாந்தப்படுத்துவதற்காக சிவபெருமான் எடுத்த அவதாரம்தான் சரவேஸ்வர மூர்த்தம். அவருக்கு 2 ரக்கைகளாகவும் 2 சக்திகளாகவும் விளங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் எல்லாருக்குமே தெரிந்த மிகவும் சக்தி வாய்ந்த பில்லி சூனியம் ஏவல்களை தூக்கி அழிக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடிய அதர்வன பத்ரகாளி என்று அழைக்கப்படக்கூடிய உக்ர பிரத்யங்கரா தேவி ஒரு சக்தியாகவும், சூலினி அப்படிங்கிற தேவி இன்னொரு சக்தியாகவும் இந்த சரவேஸ்வர மூர்த்திக்கு இருக்கிறார்கள். இந்த சுவாமியை நம்ம வேண்டும் அப்படின்னால் ரொம்பவும் பெரிய ஆற்றல் நமக்குள்ளே வரும். எதிரி தொல்லை அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சுவாமி முன்னால் இருக்கவே இருக்காது. நரசிம்ம பகவானுடைய கோபத்தை தணித்தார் சரவேஸ்வரர் மூர்த்தி அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த சரவேஸ்வரருடைய காயத்ரியை, அந்த அற்புதமான மந்திரத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னால் இந்த காயத்ரியுடைய விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த ஜெபம் செய்வதற்கு முன்னால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த சரவேஸ்வரருடைய காயத்ரி நிச்சயமாக தீர்த்து விடும். இதுக்கு இருக்கக்கூடிய அபரிவிதமான ஆற்றல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லா விதமான புராணங்களிலும் அதை பற்றி புகழப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னால் ஒரு ஸ்லோகமே இருக்குது, ஏததஸ்திரம் மகாமந்திரம் ஜபேத்யத்னாத் சதாம்பிகே ஷரவாஸ்திரமிதம் புரோக்தம் அமோகம் ஜெயவர்தனம் அப்படிங்கிற அந்த வாக்கியங்கள் நமக்கு தெரிய வருது. ஷரபாஸ்திரம் அப்படின்னு இந்த காயத்ரி ஒரு பிரத்யட்சமான ஆஸ்திரம். ஷரபாஸ்திரம் அப்படின்னே இதற்கு பெயர் வருது. இந்த ஷரபாஸ்திரத்தை நாம் பிரயோகம் செய்தோம் அப்படின்னால் சரவேஸ்வருடைய ஆற்றல் நமக்குள் அப்படியே வெளிப்பட்டு நம்மளுடைய அந்த புத்தி அப்படியே பிரகாசிக்கப்பட்டு தூண்டப்பட்டு சரவேஸ்வரர் நமக்குள் அப்படியே வெளிப்பட ஆரம்பிப்பார். இந்த சரவேஸ்வருடைய காயத்ரி அப்படின்னு பார்த்தோம்னால் சாலுவேஷாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ ஷரவ பிரஜோதயாத். ரொம்பவும் சுலபமாக சொல்லக்கூடிய காயத்ரி தான் சாலுவேஷாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ ஷரவ பிரஜோதயாத். நல்ல கூர்மையான நகங்கள் இருக்கக்கூடிய பக்ஷி, வேட்டையாடக்கூடிய பக்ஷி, சாலுவேஷாய வித்மஹே பக்ஷிக்கெல்லாம் ராஜனாக விளங்கக்கூடிய சரவேஸ்வரரே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய புத்தியை உங்களுடைய அருளாற்றல் பிரகாசிக்க வைக்கட்டும் அப்படிங்கிறது தான் தன்னோ ஷரவ பிரஜோதயாத். இந்த சரவேஸ்வரர் காயத்ரியை நாம் ஜபித்து கொண்டு வந்தோம் அப்படின்னால் கடன் தொல்லை கண்டிப்பாக போய்விடும். எல்லாவற்றிலும் நமக்கு மங்களங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது கஷ்டம், தீங்கு, தீர்வே இல்லாத பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சரவேஸ்வரர் முன்னால் போனோம் அப்படின்னு சொன்னால் அவையெல்லாம் இந்த சரவேஸ்வரரும் உக்ர பிரத்யங்கரா தேவியும் சூலினியும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சம்ஹாரம் செய்துவிட்டு நம்மளுடைய கர்ம வினைகளை துவம்சம் செய்து விடுவார்கள். அதன் காரணமாக அந்த கஷ்டங்களிலிருந்தால் நாம் விடுபட்டு விடுவோம். அதனால் சரவேஸ்வர மூர்த்தியை சரணாகதி அடைந்து முடிந்தால் திருபுவனம் சென்று சரவேஸ்வர மூர்த்தியை தரிசனம் செய்துவிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பல அற்புதங்கள் நடப்பது கண்கூடு அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் பிரத்யங்கரா தேவியின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.